அது சுற்றி மரங்க, நல்ல காடு, அப்படியே அதுக்கு பக்கத்தில் பீச்சுங்க. பாருங்க guys, பயங்கரமாக விளாட்றோம். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold up here for a minute. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூம் ஜாக். நீங்க இப்பயே மியூசிக் எல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குங்க. அப்படி போகுது. ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். நம்மளோட கோவா சீரிஸ் ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்குங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு வைப்பில் தான் போயிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் நம்மளும் போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய பீச்சஸை பற்றின பிளாக்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எந்த பீச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோ ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச் ரொம்ப பியூட்டிஃபுல். இங்கேயும் சூப்பரான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இங்கே உள்ளே இருக்குது. மற்ற பீச்சை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மோ ஜிம் பீச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனு விக்ரம். வாங்க போகலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், கோவாவில் எக்கச்சக்கமான பீச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பீச்சஸையும் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகா, கேலங்கட்டு, கண்டோலியம், வாகட்டார், அஞ்சுனா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பீச்சஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ போகக்கூடிய பீச்சு நீங்கள் உள்ள என்ட்ரானதுலேருந்து வெளியில் வர்ற வரைக்குமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம். ஏன்னா மற்ற பீச்சஸை இது கூட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் பீச்சே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. பட் இந்த பீச் பார்த்தீங்கன்னா மோஜிமில் இருக்க பீச் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லெஸ் க்ரௌடு இருக்கும். அங்கே ரஷ்யன் பீப்புள்ஸ் நிறைய பேர் குமிஞ்சிருக்காங்க. ஸோ உள்ளே போனாலே ஒரு ஃபாரின்கான ஒரு ஃபீல் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சாண்டாக இருக்குங்க. நீங்கள் நடந்து போகிறதுக்கோ இல்லை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் நல்லா காமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மோஜிம் பீச் போங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாகவே இருக்குங்க. வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மோஜிம் பீச்சுக்கு வந்தாச்சு. உங்களோட வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு எந்த சார்ஜையும் அவங்க வாங்குறது இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோஜிம் பீச் பார்த்தீங்கன்னா பஞ்சிம்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க. நீங்கள் வாகட்டாரில் இருந்து 18 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இங்கே வர்றது நிறைய பேர் வர மாட்டாங்க. அது ஏன்னெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கான க்ரௌடு, பாகாவில் இருக்கிற அளவுக்கு க்ரௌடு இங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பட் பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி இங்கே வரைய வந்திருக்கு போல். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மலை அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சுங்க இந்த பீச்சு. சரிங்களா? இங்கேயும் பேராசைலிங்கு, ஜெட்ஸ்கிங்கு, மற்றபடி ஏதாவது பர்ச்சேஸ் சேகு, பப்பு, நிறைய டிஜே மியூசிக் இதெல்லாமே இங்கேயும் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஜின்னு ஒரு நல்ல பிளேஸு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வாட்டி வீடியோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஜியம்க்கு வந்தேன். இந்த பீச் எப்படி இருக்குன்றதை நீங்களும் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி சேகுங்க மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா பீச்லேயும் சேக் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி தான் இதில் இருக்குது. சரிங்களா? ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ஒவ்வொரு கலர் டோன் இருக்குங்க. இந்த பீச்சோட கலர் டோன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள் பேராகிளைடிங்கா அது பேர். பாருங்கள் சர்ஃபிங், அந்த சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் பண்ணுறாங்க. வாவ். பண்ணுறாங்க பாருங்க. சர்ஃபிங்கில் பண்ணுவாங்கள்ல அந்த சைடு. அப்பா ரொம்ப தூரத்துக்கு இருக்குதுங்க. அந்த லாஸ்ட் வரையும் இருக்குது. சூப்பருங்க. இந்த சைடு க்ளீன் வியூ தெரியுது. இந்த பக்கம் நிறைய பெட்டெல்லாம் எதுவுமே போடல, நிறைய கடைகள் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆனால் அங்கெல்லாம் நிறைய மரம் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்து டென்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
பாருங்க guys. சிறப்பு, பயங்கரமாக விளாட்றோம், பயங்கரமாக விளாண்டிட்டு இருக்கேன். பாருங்க, எனக்கு அந்த வியூ தான் ரொம்ப பிடிச்ச வியூ. அந்த வியூ தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டுங்க. நைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நைட்டு பார்த்ததில்ல, பார்க்கலாம். நம்மளால் இங்கே ஸ்டே பண்ண முடிஞ்சுன்னா மியூசியமில் நான் உங்களுக்கு நைட் வியூ பார்க்குறேன். சரிங்களா? வெள்ளைக்காரனாக இருக்கிறதுனால நமக்கு தெரியுதான்னு தெரியல. தான் அவங்க அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த பேராகிளைடிங்லாம் அவங்க பண்ணுறதுக்கான காரணமே அந்த காற்று மூலமாக தான். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது guys. எப்படி இருக்காங்க பாருங்க. இதுதான் ஃபாரினர்ஸ்க்கான, ஏன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து உட்காந்துருக்காங்க. சிறப்பாக இருக்குது. Sir, I will come back. How much back? No money. You can have a drink. Okay. மியூசியம் பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ் வந்து அங்கே தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீச்சை பார்த்தாலே நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பீச்சஸ் எல்லாம் பாகா, கேலங்கோட்டு, கண்டோலியம், அந்த பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கான ஒரு பெரிய வைப் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு வைப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பெட் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் லிக்கரோ இல்லை ட்ரிங்க்ஸோ நீங்கள் வாங்கி உள்ளே உட்காந்துட்டீங்கனாலே போதுங்க. ரொம்ப நல்ல வைப்புங்க. இங்கே பாருங்கள், செம வைப்புங்க. எல்லோரும் நல்லா ஃபாரினர்ஸாக தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு உள்ளே கூட்டிட்டு போகிறேன். உள்ளே கூட்டிட்டு நல்லா இருக்கு. அந்த இடம் பார்க்கவே நல்லா இருக்குது. ஃபுல் பீப்புளெல்லாம் நல்லா சன் பாத் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அதனாலே இந்த இடம் இன்னும் நல்ல வைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? பேராகிளைடிங் ஆக்சுவலாக இங்கே வந்திருக்க ஏதோ ஒரு ட்ராவலர் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி நினச்சி இங்கே இருக்கிறவங்களே கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லாவே தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போகிறாங்க பாருங்க. நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த இடம் ரொம்ப பெருசு, அதனால் நிறைய மக்கள் இருந்தாலும் கம்மியாக தான் தெரியுறாங்க. அது ஒரு பயங்கரமான விஷயம். பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க, அங்கேருந்து நிறைய பேர் இருக்காங்க. பட்டு கம்மியாக தான் தெரியுறாங்க, ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இது நல்ல அகலமான ஒரு பீச்சு, அந்த லாஸ்ட் வரையும் இருக்குது. பாருங்கள், எல்லோரும் உள்ள வரையும் போய் குளிக்கிறாங்க. கைஸ், கோவாவில் பொதுவாக பீச்சுன்னு வந்துட்டாலே அங்கே இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸோட விலை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், மோஜினில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சாகில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் இந்த ட்ரிங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணுன்றதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாக் உள்ளே போனேன். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது கரெக்டாக ஒர்த்தா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். How much here, Bhaiya? Is there a menu? How much? Corona? There is a menu? Okay. Please, thank you. Okay. Thank you, sir. 110. Ultra, 150. 2 back. Blazer. Okay, nice. Okay, good. Nice to meet you. Nice to meet you. Thank you. பரவாயில்லைங்க, சாக் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். 330 ml பார்த்தீங்கன்னா வெறும்
110 தான் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். மற்ற இடங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஓகே, நல்லா இருக்குது. எல்லா சேகுங்க, நிறைய சேக் இருக்குது. எல்லா சேகுமே கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மோஜின் வந்தால் நம்ம நல்லா இங்கே சீப்பாகவே செலவு பண்ணலாங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மோஜினில் நல்லா அதிகமான க்ரௌட் இருக்குது. பட் நல்ல அகலமான ஒன்றுன்றதுனால யாரும் இருக்க இடமே தெரியாத மாதிரி இருக்குது. சூப்பர். இங்கேயும் எல்லா விஷயமே நடக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வைப்பு. இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த பீச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். நீங்கள் கோவா வந்தீங்கன்னா இனிமேல் கேலங்கட்டு, பாகா அதை மட்டும் நீங்கள் பார்க்காம ஒரே ஒரு டைமு உள்ளே வந்து இந்த மோஜினை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த வரைக்குமே மோஜின் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வியூவே ரொம்ப அழகாக இருக்குது. அதில் நடந்து போகும்போது அந்த வாக் இருக்குது பார்த்தீங்களா, அற்புதங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேக் இருக்குது. வெளியில் உட்கார்றதுக்கு அவங்க எந்த பேமெண்ட்டும் கேட்கல, அது ஒரு நல்ல விஷயம். சைடு ஃபுல்லாக அங்கே வரைக்குமே சேக் தாங்க. நைஸ் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஜாக்கு. இங்கே இப்போயே மியூசிக்கெல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வியூங்க, நல்ல மியூசிக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். ஸோ மோஜின் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் மற்ற பீச்செல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மோஜின் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்குங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மோஜின் பீச்சில் தான் இருக்கோம். மோஜின் பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தால், நான் இது வழி தான் வந்தேன். வரும்போதே நான் ஒரு சிலதை நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான காடுங்க. அது சுற்றி மரங்க, நல்ல காடு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பீச்சுங்க. அந்த பீச்சுக்கு முன்னாடி இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் சமைச்சிட்றாங்க. அங்கே பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நல்லா சமைச்சிட்றாங்க. சமைச்சிட்டு உள்ளே உட்காந்து அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரான விஷயங்க. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது மோஜின் அப்படின்ற ஒரு பீச்சில் இருந்து தான் நம்ம பண்ணுறோம். அவங்க உள்ளே போய் காட்டுறோம். யூ குக் யுவர் செல்ஃப்? யூ குக்? நைஸ் நைஸ் நைஸ். You cook there? Cooking? Hindi. I don't know Hindi. Kannada, Malayalam. Okay. Okay, nice. Okay, take it. பார்த்தீங்களா, அங்கேயும் அவங்க குக் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ குக் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டியே உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளேயே போயிடலாங்க மோஜின் பீச்சுக்கு. ஆக்சுவலாக நான் அங்கே காமிச்சது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான பீச்சு. எல்லோரும் போகிறது, சேகு, பாரு, அப்புறம் மற்ற என்டர்டைன்மெண்ட்டு, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடங்க. எப்படி போகுது பாருங்கள் வழி. ஆக்சுவலாக நான் மால்டீவ்ஸில் இருக்கும்போது இப்படி ஒரு பீச்சை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீச்சுக்குள்ளே நடக்கும்போது தான் சூப்பரான ஃபீல் கிடைக்கும். பார்த்தீங்களா, மலை அங்கேருந்து நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். சூப்பர் கைஸ். சேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம டென்ட் எல்லாமே வச்சுருக்கோம், நான் எடுத்துகிட்டு வரல. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இங்கேனே டென்ட்டை போட்டு இங்கேனே சேரை போட்டு இங்கேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஏரியாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல் சேண்டுங்க. இதுக்குள்ளே கூடி வரலாம், அருமல்ல. கண்டிப்பாக கைஸ், நீங்கள் கோவா வந்தீங்கன்னா மோஜின் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான இடங்க. சரிங்களா கைஸ்? சரிங்க கைஸ், மோஜின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாபா, திஸ் இஸ் மனோ விக்ரம் ஃப்ரம் மோஜின்.